Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதை லைட்டாக வந்து கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்குவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பூண்டு பல் வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் அதை வந்து சாத்தே பண்ணி விடுவோம். இது கூடவே நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விடணும். பூண்டும் இந்த சின்ன வெங்காயமும் இந்த நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதங்குறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வத்த குழம்பு இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சோம், அதனால் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள். குழம்பு தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைனா நீங்கள் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வதக்கி விடணும், அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். இல்லைனா குழம்பு கொதித்து வரப்போ நமக்கு வந்து அந்த தூளோட பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்கும். அதனால் தூளை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் திக்காக, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணி கூடவே நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் தக்காளி அரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே இது மாதிரி குழம்பு வைக்கிறப்போ காரக்குழம்பு எது வச்சாலுமே கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்க்குறப்போ குழம்பு கொதித்து வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெறும் புளி தண்ணியை மட்டும் அப்படியே விட்டு கொதிக்க விட்டுக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் விடலாம், இல்லைனா ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் விட்டு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. அப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போது ஓப்பன்லேயே வச்சு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். குழம்பு வந்து இப்போ ஓப்பன்லேயே வந்து கொதிச்சிட்ருக்குது. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் வந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸோட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நான் அந்த சுண்டக்காய் வத்தலை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டக்காய்க்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல், கத்திரிக்காய் வத்தல் எது வேணாலும் இருந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தலில் இந்த குழம்பு செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு நம்ம இந்த குழம்புல இதை இப்போ சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச சுண்டக்காவை நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்து இன்னும் ஹீட்டில் ஆற கொஞ்சம் திக்காகிடும். நம்ம நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை நம்ம மதியானம் லஞ்சுக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எதனா வெத்தல் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை பாயில்டு எக்கு, காய் பொரியல் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டக்காவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி அதை குழம்புல சேர்த்துக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த சுண்டக்காய் வத்த குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.